ராமன் எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி தேவன் ராமன் எத்தனை ராமனடி. அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அற்புதமான இந்த நன்னாள் இன்னைக்கு என்னென்னா, இதுவரைக்கும் உலகத்தில் நாம் இதுக்கு முன்னால் இருந்தவங்க எப்படி ஒன்றா வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இப்போ வாழ்கிற உலகம் இருக்குது பாருங்கள். அதிகாரத்தை அத்துமீறி அதிகாரம் பண்ணுறது, சுயநலமாக இருக்கிறது, சத்தியம் தர்மம் எல்லாம் ஒரு ஏராளமான பேச்சுக்கு போய்விட்ட நிலை. அது மட்டும் இல்லை, இணக்கமற்ற சூழ்நிலை. இது மாதிரிலாம் இருக்கிற இந்த 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 உலகத்தில் இப்படி ஒரு நிகழ்வு வருவது உண்மையிலேயே இது ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. ஏன் இதை நான் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால், நாம் முன்னால் வாழ்ந்த வாழ்க்கை இருக்குது பாருங்கள். முன்னால் வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் அந்த வரலாறுலாம் படிக்கிற போது என்ன தோணுதுன்னா, அவர்களெல்லாம் உண்மையாக சொல்லப்போனால் காட்டு மிராண்டிகளாக தான் வந்திருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்மளுடைய டிஎன்ஏவே காட்டிலேருந்து தான் வந்தது. இந்த உடல் இருக்கிறதே, இந்த உடல் காட்டிலேருந்து தான் வந்தது. ஏன்னா நம்ம பல பரிமாணத்தில் போராட்டம் பண்ணி எதிர்ப்புணர்ச்சியை வாழ்ந்து பயத்திலையும் எதிர்ப்புணர்ச்சியிலையும் போராட்டம் பண்ணியே வாழ்ந்து தான் இந்த பரிணாம வளர்ச்சிக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதனால் பொதுவாக உளவியல் என்ன சொல்லுதுன்னா, நாம் ஏற்கும் தன்மை கிடையாது நம்மக்கிட்ட. உண்மையாகவே சொல்லப்போனால் நம்ம இந்த ஏற்கும் தன்மையே இந்த மனதுக்கு தெரியாதுங்கிறாங்க. இந்த உடல் ஏற்றுக்குமா? ஏன் இந்த உடல் ஏற்றுக்கும் அப்படின்னா, இது பூமியிலிருந்து தோன்றியது. ஆனால் மனம் இந்த ஒன்றா தோணலை, அது வேற்று கிரகத்தில் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய மனத்தை பற்றி இன்னும் கூட ஆய்வு போயிட்டு இருக்குது. அது கண்டுபிடிக்க முடியல. ஆனால் என்ன சொல்கிறாங்க, மனதால் ஏற்றுக்கிற தன்மையே கிடையாது. அந்த ஏற்றுக்கிற தன்மை ஒன்று தான், அது மரணம் தான் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்னா, மரணத்தை மட்டும்தான் அந்த மனம் ஏற்றுக்கொள்கிறது. வேறு வழியில் ஏற்று தான் ஆகணும். மற்ற அனைத்தையுமே அது தவிர்க்கிறது. இன்னும் சொன்னால் ஏற்கும் தன்மை இல்லைன்னா கூட பரவாயில்ல, தாக்கும் தன்மை கொண்டது மனம்ங்கிறாங்க. இது பாருங்கள், இது எங்கடா பார்த்தேன்னு பார்த்தா, ஐயா வள்ளுவர் தெய்வம் 86வது அதிகாரம் இகல் ஒரு அதிகாரத்தை சொல்கிறார். முதல் குறளே சொல்கிறார், இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாதிக்கும் நோய் அப்படிங்கிறார். நல்ல அற்புதமான குறளை எடுத்தோடனே சொல்கிறார். இகல்னா மாறுபாடு. அதுக்கு பேரே பாருங்கள், மாறுபாடு. என்ன, இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாதிக்கும் நோய். அதாவது ஒரு தீய பண்பாக இருக்கிற அந்த மாறுபாடு கொள்கிற, பகையை கொள்கிற, அந்த வளர்க்கிற ஒரு எதுக்கு உண்டுன்னா இந்த மாறுபாடு தன்மைக்கு தான் உண்டு. அது எல்லா உயிருக்கும் அது இருக்குது அப்படிங்கிறாரு அவர். இது பார்த்திங்கன்னா ஒரு உளவியலை சார்ந்த ஒரு விஷயத்தை 2050 வருஷத்துக்கு முன்னால் அந்த நம்மளுடைய மூதாதையரில் இருக்கிற தெய்வம் சொல்லுது. இந்த விஷயத்தை எத்தனையோ ஆண்டுகள் இவங்கெல்லாம் கற்பனை பண்ணி விஞ்ஞானிகள் இப்போ சொல்கிறாங்க 19ஆம் நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டில். ஆனால் பாருங்கள், அப்போ என்னென்னா, நாம் இணக்கமாக இருப்பதற்கே தெரிந்து கொள்ளாத ஒரு மாக்களாக தான் இருக்கிறோம், மிருகங்களாக இருக்கிறோம், பிராணிகளாக இருக்கிறோம். அதனால தான் நம்ம எதையுமே நாம் மனிதத்துவத்தை நம்ம ஏற்றுக்க முடியல. அதனால தான் பாருங்களேன், இப்போ அற்புதமான ஒரு கொண்டாட்டம் நடக்குது. இதை விமர்சிக்கிறதுக்கு கூட, இதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு கூட, இதை கொண்டாட்டத்தை கூட பண்ணும்போது மனதில் ஒரு பேதமையான ஒரு பேதலிப்பு நிகழ்கிறது. ஏன்னா மொத்த சமூகங்கள்லாம் இருக்குது. ஒரு காலத்தில் நாம் என்ன பண்ணோம்னா, நாடுகளே அந்த வரலாறு பின்னோக்கி பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, எல்லா நாடுகள்லையுமே ஒரு இனக்குழுவாக தான் இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு இனக்குழு தான். ஒரு இந்துக்கள் மட்டும் தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு இஸ்லாம் மக்கள் மட்டும் தான் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற மதத்தை சார்ந்தவங்களாம் தனித்தனியாக அப்படியே வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போல்லாம் ஒரு இனத்தோட இன்னொரு இனம் தான் மோதும். ஆனால் இப்போ நம்ம எப்படி ஆகிட்டோம், இந்த வாழ்க்கை முறை எப்படி ஆகிப்போச்சுன்னா, இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை எல்லா இனமும் எல்லா மதமும் ஒரே இடத்துல ஒரே நிலப்பரப்பில், அதுவும் இந்தியா மாதிரி இருக்கிற பன்முகத்தன்மை வாய்ந்த நாட்டில் இப்படித்தான் நம்ம வாழ்வியல் அமைஞ்சிருக்கு. இதை நம்ம ஏற்றுக்கணும். நான் முன்ன சொன்ன மாதிரி மனம் என்பது எப்போவுமே அது பொருந்தா தன்மையை தான் விரும்பும். அதுக்கு இணக்கமாக இருக்கவே தெரியாது. நீங்கள் பார்க்குறதா, அதால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா மதங்களும் சொல்லுது நீங்கள் இணக்கமாக இருங்க. ஆனால் இணக்கமாக இருக்காது. ஏன்னா மனம் இணக்கமாக இருக்க தெரியாது. அது என்ன பண்ணுது, அதை தான் நாம் என்ன பண்ணுறோம், மைண்டை விட்டுருங்க, இதயத்தால் ஒன்றுபடுங்க. மதத்தையோ இனத்தையோ மொழியையோ பேதப்படுத்தி நீங்கள் பார்த்தா கூட அதையெல்லாம் தாண்டி ஒரு இதயம் என்பது, அந்த ஒரு இதயத்தில் இருக்கிற அன்பு என்பது, கருணை என்பது, அது எல்லாருக்கும் பொதுவாக எல்லாம் நேசிக்கக்கூடியது. அதனால தான் என்ன சொன்னாங்க, மதங்களெல்லாம் இணக்கத்தையே கற்பிக்கின்றன. நீங்கள்லாம் மதம் என்ன சொல்கிறாங்க, சரணாகதி அடைஞ்சிருங்க. சரணாகதினா என்ன,
நன்றி அறிவித்தல்னு சொல்லலாம். நான் முழுசாக உங்ககிட்ட வந்து நான் வந்து என்னுடைய மூளையை என்னுடைய அறிவையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் நான் இணக்கமாக இருக்கிறதுக்காக என்னுடைய சுதந்திரத்தையே கூட நான் வந்து உங்களை முன்னால் கொடுத்துட்றேன்ற மாதிரி ஒரு நிலையை தான் அந்த சரணாகதி தத்துவம் சொல்லுவாங்க பக்தியில். அப்போ என்னென்னா இங்கே நமக்கு பாருங்கள், இந்த இந்திய நாட்டில் இது இதை பற்றி நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஆனால் ஒரு விஷயம் கூட எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இது குறித்து நான் முதல்ல கூட பேசியிருப்பேன், பேசுறது கூட எனக்கு துணிச்சல் இல்லை. ஏன்னா மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்குள்ள நான் அன்பர்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம கொண்டாட்டத்தை கூட நம்ம தெரியப்படுத்தி கூடாதுன்னு கூட ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் இப்போ சமீபத்தில் 2-3 செய்தியை படித்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. முதல் செய்தி, டெல்லியிலேயே இஸ்லாம் மத தலைவர்களெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதாவது இந்த ராமர் கோவில் வந்து விழா வந்து சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பாதிச்சுது. அதுக்கப்புறம் ஷப்னம்னு ஒரு இஸ்லாம் சேர்ந்த ஒரு பெண் குழந்தை அது பாருங்கள் 1425 கிலோமீட்டர் மும்பையிலிருந்து அயோத்திக்கு நடைப்பயணமே போயிட்டுருக்கு. அது போய் சேரப்போகுது நாளைக்கு, நாளைக்கு சேருதுன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை வந்து அது சொல்லுது, என்னை தப்பாக கூட விமர்சிப்பாங்க, அதை பற்றி நான் கவலைப்படலை. ராமன் என்பவன் பொதுவானவன். அவனை வந்து நான் இந்த இஸ்லாம் சேர்ந்தவனாக இருந்தால் கூட ராமனுடைய அது படிச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன். ராமன் என்பவன் பொதுவானவன், அவன் வந்து கருணையானவன். அவனை நான் வந்து அவனை பார்க்குறதுக்கோ அவனை வந்து யோசிக்கிறதுக்கோ அவனை பற்றி நான் பக்தி கொள்றதுக்கோ எனக்கு வேறுபாட தெரியல. இது ரொம்ப என்னை மனசை உருக்கிடுச்சு. இன்னும் பாருங்கள், அதனால தான் நான் முதல்ல போகும்போதே அந்த பாட்டு ரொம்ப 4 வரி முக்கியமான பாட்டு. ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வணங்கும் தேவனடின்னு முதல் வரியிலே சொல்கிறாரு. நல்லவர் வணங்கும் தேவனடி. ஏன் நல்லவன்? நான் ரொம்ப யோசனை பண்ணேன், ஏன் நல்லவன் போட்டார்? ராமன் எத்தனை ராமனடி, அவன் வையகம் வணங்கும் தேவனடி கூட போட்டிருக்கலாம். இந்த உலகமே வணங்குவரி அவன் கூட போட்டிருக்கலாம். அவன் நல்லவன் வணங்கும் தேவனடின்றாரு. என்ன வார்த்தை நான் கவனித்தேன். பின்னால் சொல்ல போகிறாரு. மொத்தம் வந்து 12 ராமனுடைய நிலையை சொல்கிறார் அவர் பின்னால் சொல்ல போகிறதுக்கெல்லாம் நல்லவனாக இருந்தால் தான் இந்த ராமனை வணங்க முடியும்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நீ நல்லவனாக இருந்தால் தான் நீ வந்து ராமனை பற்றியே புரிஞ்சிக்க முடியும்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நல்லவன் தான் ராமகிட்ட போக முடியும்னு அர்த்தம் இருக்குது. ஏன்னா நல்லவனுக்கெல்லாம் நல்லவனாக இருக்கிறான், கருணையாளனாக இருக்கிறான், சத்தியவானாக இருக்கிறான், ஒரு வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றுவனாக இருக்கிறான் அப்படின்னு பல்வேறு பரிமாணங்களில் ராமனை வச்சு அவர் பாடுறாரு. அதை வந்து அந்த குழந்தை சொல்லுது. அதாவது நல்லவங்களால் தான் ராமரை புரிந்து கொள்ள முடியும்னு அந்த குழந்தை அந்த பேட்டி கொடுத்துருந்தது. நான் மறந்து போயிட்டேன். நான் கண்ணதாசனை பற்றி ரொம்ப உயர்வாக நினச்சிருந்தேன். அதாவது இந்த நல்லவன் சொல்கிறது அதாவது அந்த பாட்டே தெரியாது அதுக்கு. அந்த குழந்தை சொல்லுது நல்லவர்கள் மட்டும்தான் ராமனை பற்றி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அந்த பேட்டி கொடுத்துருந்தது. மறந்து போனேன். அதுக்கப்புறம் என்ன பாதித்த நிகழ்ச்சி, நம்முடைய காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு பாருங்கள். அங்கே தன்வீர் அகமதுன்னு நினைக்கிற அவர் பேர். அவர் தன்வீர் அகமது என்ன பண்ணுறாரு, அங்கே சாரதா பீடம்னு ஒன்று இருக்குது. அந்த சாரதா பீடத்தின் மூலமாக புனித நீரை எடுத்து நம்முடைய இந்த அயோத்திக்கு அனுப்புகிறாரு. இந்த அயோத்திக்கு அனுப்புனா அங்கே ஒத்துக்க முடியல. ஏன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு, பெரிய மாறுபாடு இருக்குது, நமக்கு பகை நாடாகி போச்சு அது. அதனால் அங்கே வந்து அனுப்புறதுக்கு வழி இல்லை. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, லண்டனில் அவருடைய மகள் படிக்குது. அந்த லண்டனில் இருக்கிற அந்த மகள்கிட்ட வந்து இந்த புனித நீரை அனுப்பி அங்கே இருக்கிற ஒரு காஷ்மீர் பண்டிட் வந்து இங்கே வராரு. டெல்லிக்கு வந்து அந்த காஷ்மீர் பண்டிட் வந்து அகமதாபாத்லேருந்து டெல்லிக்கு வந்து அங்கேருந்து அந்த புனித நீரை வந்து ஒப்படைச்சிட்டாரு. பாருங்கள், எங்கேயோ இருந்து எப்படியோ வந்து இதெல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்குதுன்னா நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, வாழ்க்கை என்பது நிகழ்த்துவது அல்ல, வாழ்க்கை என்பது நிகழ்த்துவது அல்ல, நிகழ்வது அப்படின்னு. அதாவது பல்பரிமாணம் ஒரு வேற்றுமை நிறைந்த இந்த மக்கள் சமூகத்தில் நாம் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் வரும்போது தான் மனிதன் வந்து மனிதன் நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு மாறுகிறான். எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, இந்த மாதிரியே அந்த 5 ஏக்கர் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் இஸ்லாம் மத சேர்ந்தவங்களுக்கு. அதுவும் மிகச்சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு மிகச்சிறப்பான ஒரு மசூதியாக அவங்க வழிபடுற ஒரு இடமா வந்து இதே மாதிரி ஒரு கொண்டாட்டமாக அதை அமையணும். அது மட்டும் இல்லை, இதை போலவே கிறிஸ்தவர்களுக்கு கூட ஒரு அயோத்தியிலேயே ஒரு பெரிய இடம் ஒதுக்கி அவங்களும் வந்து தேவாலயம் நிர்மாணிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு வேற்றுமை நிறைந்த ஒரு இனக்குழுக்களாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு தெய்வ நிலையை தான் நம்ம வந்து நிர்மாணிக்கணும். இதுதான் வந்து என்னுடைய பேராசை. இது அந்த வகையில் இப்போ நான் இன்றைக்கி நம்ம பிரதிஷ்டை பண்ணுற இதை வந்து நம்ம ஏகோபித்த ஒரு அன்போடவோ சத்தியத்தோடவோ இதை நம்ம நிர்மாணிக்கிற இந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா இது வந்து அரசாட்சி முறைக்கு மட்டும் இல்லை. அந்த ராமனுடைய உருவகம் ஒரு காலத்தினுடைய தத்துவம், ஒரு சத்தியத்தினுடைய தத்துவம், ஒரு ஆட்சி முறையில்
ஒரு நெறிமுறை சார்ந்த, ஒரு சமூக நீதி சார்ந்த ஒரு ஆட்சி முறை வரணுன்றதுக்காகவே இந்த ராமாயணம் வந்து கொண்டாடப்படுது. இன்னும் சொல்லப்போனால் ராமன் என்பவன், நான் ஏற்கனவே சொன்னேன், ராமன் என்பவன் கங்கை நதி, அல்லாஹ் என்பது சிந்து நதி, இயேசு என்பது பொன்னி நதின்னு கண்ணாசன் எழுதியிருப்பார். ஆனால் அதையெல்லாம் மீறிய அந்த ராமாயணத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவர் அயோத்தியிலேருந்து புறப்பட்டு அப்படியே ஒரு ட்ராவல், ஒரு பயணம் தொடர்ந்து ஒரு வேற்று நாடுக்கு போய் திரும்பி வந்து அது வந்து நிறைவடையுது. அதில் ஒரு சகோதரத்துவம் இருக்கிறது, ஒரு நட்பு இருக்கிறது, ஒரு சத்தியம் இருக்கிறது, அதில் வந்து ஒரு தாய்மையுடைய பாசம் இருக்கிறது, தந்தையுடைய பாசம் இருக்கிறது, ஒரு சொல் பிறழாமை, அதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டா அந்த வாக்கை வந்து கடைசி வரைக்கும் அந்த வாக்கை செயல்படுத்தி பார்க்கறது, ஒரு கண்டிப்போடு இருக்கிற கடமை. அதே மாதிரி மக்களுடைய உணர்ச்சிக்கு நம்ம வந்து உரிமை கொடுக்கறது, அவங்க எண்ணங்களுக்கு உரிமை கொடுக்கறது, இது எல்லாமே ஒன்றில் ஒரு பெண்மையை மதிக்கிறது. அதே போல் இன்னொரு மாற்றானுடைய மனைவியை வந்து நாம் வந்து தாயாக கருதணும்னு நினைக்கிறது, ஒரு வந்து அடுத்தனுடைய மண்ணை வந்து மண்ணை நம்ம பெருசாக அது ஒரு அடுத்தனுடைய நிலத்தை நம்ம அபரிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. இது மாதிரி பல்வேறு பரிமாணங்கள் வந்து அந்த இலக்கியத்தில் வந்து அப்படி உள்ளீடாக வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ என்னென்னா இதெல்லாம் தான் ஒரு மனித நிலையை கொண்டு வந்து தெய்வ நிலைக்காக உயர்த்தும். அதனால தான் வழி வழியாக இந்த ராமாயணம் என்ன சொல்கிறாங்க, அயோத்தின்னு சொன்னாவே என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து சச்சரவுகள் இல்லாத இடம் அப்படிங்கிறாங்க, பகை இல்லாத இடம், போர் இல்லாத இடம்னு சொல்கிறாங்க. அயோத்திங்கிற ஒரு பேரே அதான் சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா நாம் அந்த கடந்து போனதையோ இறந்து போனதையோ நாம் வந்து இங்கே இவனால் வந்தது அவனால் தான் நம்ம வந்து மறுபடியும் அதில் தோண்டி பார்க்கணும் அவசியமே இல்லை. ஆனால் இனிமேல் எழுப்பப்படுகிற ஒவ்வொரு சத்தியமும், அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு புதிய உலகத்தை நோக்கி நாம் போகணும், பயணிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து இந்த ராமனுடைய விஷயத்தை நான் பண்ணும்போது கம்பருடைய அந்த ஒரு காட்சி தான் எனக்கு நினைவு வந்தது. கம்பர் ஒரு காட்சி தரார். அதாவது கைகை வரங்கள் கேட்குற போது அவன் வந்து ராமன் காட்டுக்கு போகிறான், தன்னுடைய மகன் ஆளணும்னு சொன்ன உடனே அதே மாதிரி சொல்லி போன உடனே இனி உன் மகன் வந்து நான் இறந்த பிறகு உன் மகன் வந்து எனக்கு ஈமை சடங்கு கூட பண்ணக்கூடாதுன்னு ஒரு சாபம் கொடுத்துட்டு இறந்துடுறாரு தசரதன். அதெல்லாம் பின்னால் நடந்து போன பிறகு இவர் மறுபடியும் போரெல்லாம் முடிஞ்சு, இலங்கையில் போரெல்லாம் முடிஞ்சு திரும்பி அயோத்திக்கு வருகிற போது தெய்வ நிலையில் இருக்கிற தசரதன் கேட்குறாரு, அப்பா உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்றாரு. அதுக்கு கேட்குறாரு, தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும். நல்லா கவனிங்க, கம்பர் சொல்கிறார் பாருங்க, அருமையான பாட்டு இது. தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும், தாயும் தம்பியும் ஆம் வரம் தருகென தாழ்ந்தான். சொல்லிட்டு சொல்கிறான், தாயும் தம்பியும் ஆம் வரம் தருகென தாழ்ந்தான், வாய் திறந்து எழுந்து ஆர்த்தன உயிரெல்லாம் வழுத்தி. ரொம்ப அற்புதமான பாட்டு இது, ரொம்ப கருணைக்கு எடுத்துக்காட்டான பாட்டு. இங்கே பாருங்கள், அவர் சொல்கிறாரு கம்பர், நீங்கள் வந்து இனிமேல் முகத்தில் முடிக்கக்கூடாது, செத்து போயிட்டீங்க. என்னுடைய பரதன் வந்தால் கூட அவன் உன்னுடைய மகன் வந்தால் அவன் எனக்கு ஜீமச்சரங்கு பண்ணக்கூடாது பண்ணீங்க இல்லையா, நீங்கள் ஒதுக்கிட்டீங்க இல்லையா, நீங்கள் திறந்துட்டீங்க இல்லையா. பாருங்க, தீயல் என்று நீ துறந்த, நல்லா கவனிங்க, தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும்ன்றார். அதாவது கைகை அப்போ கூட அம்மான்னு கூட சொல்லலை, என் தெய்வம் கைகை, நீ உங்கள் மகன் பரதன், அவன் ரெண்டு பேரும் தாயும் தம்பியும் ஆம் வரம் தருகன. அதாவது அவங்க மறுபடியும் என் தாயாக இருக்கணும், அவங்க மறுபடியும் என் தம்பியாக அமையணும், அதுக்கு நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி அவன் வரம் கேட்கிறான். கேட்ட உடனே வாய் திறந்து எது உயிர்களெல்லாம், எல்லா உயிர்களும், இங்கே வந்து மக்கள் வந்து பாராட்டலை, தேவர்கள் பாராட்டலை, வாய் திறந்து எழுந்து ஆர்த்தன, எப்படி ஆரவாரம் செய்தனவான் உயிர்களெல்லாம், எப்படி வாழ்த்தி கொண்டே. இந்த கருணைக்கு தான் நம்ம ராமன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கருணைக்கு தான். பாருங்கள், கைகையால் தான் இவர் வந்து காடுக்கு ஏகப்பட்டார், அவர் தான் அவ்வளோ போட நடந்தது, அதனால தான் அவ்வளோ தூரம் எல்லாமே நடந்தது. இவ்வளவு இருந்து கூட அவர் வேறுபாடு கொள்ளாமல் அந்த பாசத்தில் அந்த தாயினுடைய அந்த தாய்மையுடைய பூரிப்பை வந்து அவர் எவ்வளோ உயர்வாக சொல்கிறார் கம்பர். பாருங்கள், இது வந்து வால்மீகி ராமாயணத்தில் கிடைக்காது, ஆனால் கம்பர் ராமாயணத்தில் எழுதுகிறார். இது என்ன காரணம் அப்படின்னா, நாம் கருணையின் கடலாகத்தான் ராமனை பார்க்குறோம். ராமனை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நீங்கள் எல்லா இதுலேயும் வந்து நீங்கள் கடவுள் இவ்வளோ கடவுள் கிடையாது, நாமளே ஏகப்பட்ட கடவுள் உருவாக்கியிருக்கிறோம் இந்த இந்து மதத்தில். ஆனாலும் பாருங்கள், ஒரு கடவுளுக்கு எத்தனையோ பேர், ஓ மரகரி முரகரி அச்சுதா உச்சுதா பஞ்சாயுதான்னு அவருக்கு ஒரு 1000 பேர் சகசிராரம்னுவாங்க, சகசநாமம்னுவாங்க. இங்கே பாருங்கள்,
இவருக்கு ராமருக்கு பற்றி எத்தனையோ ராமர். அதில் பார்த்தா அந்த கண்ணாசு சொல்கிறார், அந்த பாட்டோட நான் முடிக்கிறேன், ஒரு அற்புதமான பாட்டு. ஏன்னா ஏன் நம்ம வந்து ராமனை நினைக்கணும் அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டில் ஒரு ஆங்கில பேராசிரியர் வந்து இந்தியாவுடைய வரலாறு எழுதுகிறார். அவர் எழுதும்போது சொல்கிறாரு, இந்தியாவில் மக்கள் எல்லாம் அரசனை பார்த்து பயப்படல, அரசர்கள் தான் மக்களை பார்த்து பயப்படுறாங்க, அந்த அளவுக்கு தான் இங்கே ஆட்சி நடந்திருக்குது அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. அதே போல் மகாபாரதத்தில் கூட வந்து ஒரு பீஷ்மர் சொல்லுவார், ஒருத்தருக்கு அறிவு சொல்லும்போது, அதாவது நம்ம முன்னவங்க வாழ்ந்த, நம்ம மரபு ரீதியாக வாழ்ந்தாங்க பாருங்கள், அவங்க பண்ண தவறுகளெல்லாம், அந்த மன்னருடைய தவறுகளெல்லாம் நாம் வந்து உணர்ந்து நாம் திருத்திக்கிட்டு, அந்த சமூக வரலாறை நம்ம பார்த்து திருத்திக்கிட்டு, நாம் மேலும் 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 நம்மளை வந்து புனிதப்படுத்திக்கணும். அதுதான் இந்த இந்த அரசாட்சி முறைன்னு சொல்லுவார். அது மாதிரி ராமனை ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, அந்த அயோத்தியில் வந்து உடையாரும் கிடையாது எல்லாரும் கிடையாதுன்னு வர கம்பர். ஏன்னா எல்லாருமே வளமாக இருக்கான்னு சொல்லுவாங்க. அயோத்தி பார்த்தா சரயு நதி ஓடுறதால, அந்த நதி ஓடுறதால அங்கே வந்து ஏன் வந்து வளம் அவ்வளோ இருக்குது, அது ஏன் அந்த அந்த நில வளமும் அந்த நீர் வளமும் அப்படி இருக்குதுன்னு கேள்வி கேட்கும்போது அது பதில் சொல்கிறார் கம்பர். ஏன்னா அங்கே ஒழுக்கமான ஒரு ஆட்சி நடக்கிறது அப்படின்றார். வள்ளுவதேவன் சொல்கிறாரு, முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாது வானம் பெயல் அப்படின்றாரு. அதாவது முறை தவறி ஆட்சி நடக்கிற போது இயற்கை பிரபஞ்சம் கூட உங்களுக்கு வந்து மழையை பெய்விக்காதுன்றார். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு முறையான ஆட்சி செய்கிற போது, நல்லாட்சி செய்கிற போது, சத்தியத்தின் வழி ஆட்சி நடக்கிற போது இயற்கையெல்லாம் நமக்கு வந்து ஒத்துழைக்கும், இயற்கையெல்லாம் நம்ம வந்து அது பூரித்து நமக்கு நல்லது செய்கின்றதை இதில் அப்பவே சொல்லிட்டார். அந்த வகையில் இப்போ நாம் சொல்ல வேண்டியது, செய்ய வேண்டியது என்னென்னா, இதை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கிட்டு எல்லா இணக்கத்தையும் நாம் கொண்டு சத்தியத்தையும் தர்மத்தையும் நாம் மீண்டும் மீண்டும் நிலைநாட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் எல்லா மதத்தையும் நம் மதமாக நினைக்கணும். இன்னும் சொல்லப்போனால் என் மதத்தை விட நான் அடுத்த மதத்தை தான் நான் அதிகமாக நினைக்கணும். அதே மாதிரி அடுத்த மதம் சார்ந்தவங்களும் நம்ம மதத்தை தான் நினைக்கணும். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு இணக்கம் இருக்கணும். அதனால தான் இணக்கம் வேண்டும் இணக்கம் வேண்டும்னு எல்லா மதங்களும் ஏன் சொல்லுதுன்னா, இதை திருத்துறதுக்காக தான் இந்த மதங்கள் ஏற்பட்டது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி ராமர் வந்து இன்றைக்கி இது வந்திருக்கிறாரு. இந்த ராமர் இன்னிலிருந்து ஒரு மாற்றம் இருக்கணும். நம்முடைய எல்லா அணுகுமுறையிலையும், நம்முடைய பழக்கத்திலையும், நம்மளுடைய எல்லாவுடைய மக்களை நம்ம நேசிக்கிற முறையிலும் இதில் ஒரு புதுசாக ஒரு விஷயம் நமக்கு இன்னிலிருந்து துவங்கணும். அது அன்பினுடைய வழியாக இருக்கணும், கருணையுடைய வழியாக இருக்கணும் சொல்லி கடைசியில் திரு கண்ணாசன் அவர்கள் சொன்ன அந்த பாட்டோட முடிக்கிறேன். அவர் சொல்கிறார் பாருங்க, கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன், காதலிக்கு தெய்வம் அந்த சீதாராமன், அரசாள வந்த மன்னன் ராஜாராமன், அலங்கார ரூபம் அந்த சுந்தர ராமன், ராமன் ராமன் எத்தனை ராமனடி. அடுத்து செஞ்சா சொல்லுவார், தாயே என் தெய்வம் என்ற கோசல ராமன், தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன், வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்ட ராமன், வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்ட ராமன், வெற்றி என்று போர் முடிக்கும் ஸ்ரீஜயராமன், ராமன் ராமன் எத்தனை ராமனடி. வம்சத்திற்கு ஒருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன், மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்தராமன், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், நம்பின பேருக்கு ஏது பயம், ராமனின் ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமனின் கைகளில் ஞான பயம், ராம் 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 ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி, தேவன் ராமன் எத்தனை ராமனடி.